அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல வந்து இந்த மகா யக்னம் ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வாய்ப்புகள்லேருந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் யக்னம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். ரொம்ப நாள் வர முடியாத இருந்தது. இப்போ வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. உங்கள் குழு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம். எனக்கு குருஜி யாருன்னா என்னோட மனைவி தான். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷன் அப்படின்னா அவங்க என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியலாக வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வரும். ஓகே, இதில் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இனிஷியலாக அதில் நம்பிக்கை இல்லை, மீன்ஸ் ஓப்பனாக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி எப்படினாலும் நான் என்ன எப்பயுமே மனைவி சொல்கிறதுல ஓரளவுக்கு அவங்க நல்லா தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அதை நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவேன். இல்லை அப்போ தான் நல்லா இருக்கும் ஃபேமிலி. அதனால வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம். அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 40 நாள் அவங்க வந்து தியானம் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க, நான் அதுக்கு முன்னாடி வரை நான் நான் வெஜிடேரியனாக இருந்தோம். நான் 49 இயர்ஸ் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து சரி மெடிடேஷன் பண்ணுறப்ப வந்து சுத்தமாக இருக்கணும், எந்த நான்வெஜ் எக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அப்போ 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம். அப்போ நல்லா இருந்தது. அதே நேரத்தில் என்னோட 2வது குழந்தைக்கும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. அவர் ஸ்பெஷல் சைல்டு. அவங்க ஸ்கூலுக்கு கரூருக்கு ஷிஃப்ட் ஆகிருந்தோம். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், கண்டிப்பாக நான்வெஜ் எக்கு எதுவுமே கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்து சிங்க் ஆன மாதிரி இருந்தது. ஓகே, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்ட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே இன்றைக்கி வரலும் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறோம். உண்மையிலே ஒரு பத்ரிஜி சொல்லுவாங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ முதல்ல வந்து வெஜிடேரியனாக இருக்கணும். அதாவது கொலை தவிர்த்தல். வள்ளலாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, எந்த உயிரினத்தையும் நம்ம கொல்லக்கூடாது. புரோட்டீனுக்கு டாக்டர்ஸே என்ன சொல்லுவாங்க, புரோட்டீன் சாப்பிடணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு மெயின் டவுட்டு என்னென்னா எல்லாரும் புரோட்டீனுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்கள் 2 இயர்ஸாக நான்வெஜ் சாப்பிடல, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கோம், நல்லா தான் இருக்கிறோம். அதனால புரோட்டீனுக்கு நிறைய மாற்று வழி இருக்குது. அசைவத்தை தான் புரோட்டீன் எடுத்து நம்ம இது பண்ண அடுத்து ஒரு உயிரை கொன்று அதை நம்ம எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நல்லா இருக்குது. அதனால எல்லாருமே வந்து தியானிகளுக்கும் அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், சைவம் சாப்பிட்றதுனால ரொம்ப நன்மை. உடல் ஜீரண கோளாறுகள் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். மெயின் அசைவம் சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு பயங்கர மாதிரி, உதாரணத்துக்கு மலைப்பாம்பு சொல்லுவாங்களே, ஒரு இது சாப்பிடுச்சுன்னா இறை சாப்பிடுச்சுன்னா நாங்கள் அப்படியே படுத்துருவோம். அது மாதிரி தான் நம்மளோட இறைப்பை வந்து அந்த அசைவத்தை வந்து செரிக்கிறதுக்கான ஒரு இது கெப்பாசிட்டி இல்லை, எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்து குடலில் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வியாதிகள் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் நிறைய வரும். உதாரணத்துக்கு கொரோனா வந்து எதில் வந்தது, எதனால ஆரம்பத்தில் வந்தது அப்படின்றது 2 விதமான தாட் இருக்குது. ஒன்று வந்து சீனாவோட லேப்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எந்த ஆதாரபூர்வமாக இல்லை. இன்னொன்று எந்த வகையில் வந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? குழந்தைகள்லாம் நீங்கள் சொல்லணும். நான்வெஜ்னா என்ன நான்வெஜ் சார்? வவால். சரி, கரெக்ட். என்ன வவால்? ஃப்ரூட் வவால். இது ஃப்ரூட் பேட்டு. பழந்தின்னி வவால் வந்து சீனாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழந்தின்னி வவால்ன்றது அவங்க சொல்கிறது, அவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இந்த பழந்தின்னி வவால் சாப்பிட்டதுலேருந்து வந்தது தான் கொரோனா அப்படின்றவாங்க. இப்போ கொரோனாவோட ஆரம்ப புள்ளியே அசைவம் தான். இது மாதிரி நிறைய இதுக்களுக்கு வந்து ஆந்த்ராக்ஸ், அந்த காலத்தில் ஆந்த்ராக்ஸ்ன்றது அது மாதிரி தான் அசைவம். இது ஆடுகள்லேருந்து வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதுபோல் அந்த அசைவம் சாப்பிடாம இருக்கணும்னா ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆடை ஒரு கோழி எப்படி வந்து கொடூரமாக கொன்று அதை சாப்பிட்றோம், அந்த மாதிரி கொன்று நம்ம சாப்பிடணும். அப்போ காலங்கள் போக போக என்ன ஆகும், நம்ம வந்து உயிரினங்களே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க, மனுஷனை தான் சாப்பிட்டாங்க. அப்போ மனுஷனை நம்ம சாப்பிட போகிறோமா, அந்த மாதிரி இதுக்கு போகுமா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதனால அசைவம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது போல் மெடிடேஷன் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இவங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வந்து டாப்பிக்கில் வந்து மாறிட்டேன். ரெகுலராக நாங்கள் டெய்லி காலையில் நைட்டும் மெடிடேஷன் பண்ணுவோம். 2 பேர் இருக்கிறது பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி நான் காலையில் எல்லாம் வச்சு அவங்களையும் எழுப்பி விடுவேன். 2 பேர் சேர்க்குறப்ப அந்த ரெகுலாரிட்டி மெயின்டைன், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 நாளைக்கு பண்ணிட்டோம்னா அது நம்மளோட பழக்கத்தை மாறிடும். அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு இப்போ டெய்லி வந்து மார்னிங்கும் நைட்டும் வந்து டெய்லி 1 hour 4:30 to 5:30 அந்த மாதிரி ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணுவோம். நைட்டும் ஒரு 10 to 10:30 ஆரம்பிச்சு ஒரு 11:30 வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு இது பண்ணிடுவோம். அதே மாதிரி சஜன சாங்கித்யம் பண்ணுவோம். டெய்லி வந்து
ஸ்பிரிச்சுவல் வீடியோ, பிஎம்சி வீடியோஸு, பிரதீப் மாஸ்டர்ஸ் வீடியோஸ், மாதிரி நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அதை ரெகுலராக வந்து நாங்கள் நோட் போட்டு ரெகுலராக எழுதுவோம். அது இவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ரெகுலராக எழுதுவாங்க. முதல்ல இனிஷியலாக நான் எழுத மாட்டேன், போர் இதாக இருக்கும்ன்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எழுத எனக்கும் அதே மாதிரி ஆர்வம் வந்துருச்சு. ரெகுலராக எழுத 2 பேர் உட்காந்து வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். 2 பேர் உட்காந்து ஜேர்னல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ்னால் முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டோம். எதனால அப்படின்னா அது ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தம்பி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அவர் ரொம்ப இயங்க ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு நாங்கள் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணவும் எனக்கு இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. முன்னாடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்னன்னா, இப்போ எனக்குள்ள சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஒரு பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் மருத்துவர். இப்போ நிறைய பேரண்ட்ஸோட டவுட் என்ன கேட்பாங்கன்னா, அந்த 6லேருந்து 9 ஒரு 1 இயருக்குள்ளே கேட்குறது என்ன மெயின் கேள்வி, என்னோட குழந்தைக்கு என்ன நாலேஜ் கொடுக்கலாம், முட்டை தரலாமா, மீன் கொடுக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் சொல்லவே கூடாது, ஆன்சரே சொல்லவே மாட்டேன். யார் கேட்டாலும் வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்றேன். இன்னொன்று, இது வந்து நம்ம ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது வந்து நம்ம கேள்விகளை தவிர்க்க முடியாது. அப்போ நீங்கள் எப்படியா சொல்லித்தான் ஆகணுன்ற மாதிரி நம்மளை கம்பல் பண்ணுவாங்க. இதுக்காகவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்ம நிறைவை கொடுக்குறது. இனிமேல் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப அது பிடிக்கவே இல்லை. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டா தான் வருதுன்னு அவங்களுக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதை விட மாட்டேன்றாங்க. கேட்டால் ப்ரோட்டீன்ற ஒரு சைடில் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஈவன் டாக்டர்ஸே அதை தான் சொல்கிறாங்க. வெஜிடேரியனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சோயா சங்க்ஸ் அது மாதிரி நிறைய சைவத்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வேர்க்கடலை எல்லாம் சிம்பிளாக டெய்லி, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டோம், வேர்க்கடலை தான் சாப்பிட்டோம். இப்போ தான் வந்து குர்குரே, லேஸ் இந்த மாதிரி நிறைய மாறி போயிடறாங்க. அந்த காலத்தில் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த தள்ளு வண்டிகிட்ட வச்சுட்டு இது வந்து தருவாங்க, வறுத்து தருவாங்க. அந்த இது ஒரு சின்ன பேக்கெட்டில் ஒரு 50 வேர்க்கடலை 50 கிராம் சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைச்சிடும். இதே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்மளை ஏமாற்றி அந்த வணிகர்கள் வந்து டாக்டர்ஸ்க்கும் அவர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சிம்பிளாக இருக்கிறது, ஈஸியாக ஒரு கம்யூனிட்டியில் எது ஈஸியாக இருக்குதோ, அக்சசிபிளாக இருக்கோ அதை சாப்பிட்றது தான் நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணணும். இதை மாதிரி டாக்டர்ஸ் மைண்ட்லேயும் என்ன ஆயிடுச்சு, ஒரு காஸ்ட்லியான ஒரு சிக்கன், மட்டன் அந்த மாதிரி தான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க உயிர்கொலையை வந்து மறந்துடுறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதால நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய அது மாதிரி டாக்டர்ஸும் நிறைய வந்தாங்கன்னா இது நிறைய பப்ளிக் ரொம்ப ஈஸியாகும். ஏன்னா அவங்க தான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 பேஷண்ட்ஸ் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. அது போல் வந்து நாங்கள் மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சுனிதா மேடம் வந்தாங்க. அப்போ வந்து நான் டீன் இன்சார்ஜ் அந்த கரூர் மருத்துவக் கல்லூரியில். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு டாக்டர் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து மேடமோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ ரொம்ப அற்புதமாக இருந்தது மெடிடேஷன். நல்ல ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போனோம். தேங்க்ஸ் மாஸ்டர் உங்களோட வருகைக்கு, ரொம்ப அருமையாக இருந்தது அந்த நேரம். அப்போ தான் எனக்கு ஓகே, அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போனேன். அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி ரெகுலராக வந்து வீட்லேயுமே பக்கத்தில் ஒரு ரூமில் வந்து எவ்ரி சண்டே வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் வச்சு நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இடையில வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சன் வந்து மெடிசின் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் டைம் இடையில பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம திரும்ப எகைன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மெயினான விஷயம் அது மாதிரி புக்ஸ் ரீடிங் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஒரு தியானம்ன்றது ஒரு 1/3, சஜன சங்கத்தையும் ஒரு 1/3 ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அது மாதிரி சுவாத்தியாயா புக் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிறேன்றக்காக நீங்கள் எதுவுமே நம்பிடக்கூடாது. நான் சொல்கிறதுல உண்மை இருக்கா நீங்கள் நம்பணும். அப்போ எப்படி நம்புவீங்க? சீனியர் மாஸ்டர்ஸ் நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸ் ஏகப்பட்ட பேர் அவங்களோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எசன்ஸையும் வந்து ஒரு 2-3 புக்கு தான் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆணித்தரமாக இருக்கும். ஓகே, இவர் மட்டும் சொல்லலாம், அவங்க சொன்ன எசன்ஸ் தான் இவரும் சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்போ ஒரு விஷயத்தையுமே வந்து கிராஸ் செக் பண்ணணும். எப்பயுமே நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறாரு, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு சீனியர் மாஸ்டர் சொல்கிறாங்கட்டாக்கா நீங்கள் பிளைண்டாக நம்பிட வேண்டாம். அப்போ உங்களுக்கு அந்த இது இருக்காது, காலப்போக்கில் மறந்துடும். ஆனால் ஒரு புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு எழுதின ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான், சன்ஷைன் பிஃபோர் த டான் மாதிரி நிறைய பத்ரிஜி மாஸ்டர் கூட சொன்னாங்க, திங்கிங் அண்ட் டெஸ்டினி. இப்போ டோலரஸ் கெனான் மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்க புக்ஸ்லாம் டெய்லி படிக்கணும். நம்ம படிக்கத்தான் நம்மளோட தியானம் பண்ணுறதப்ப அந்த ஞானமும் சேர்ந்ததுனா தான் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு அந்த கோலை ரீச் பண்ண முடியும். 3மே 1/3 டெய்லி. அது மாதிரி 6 இது போட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட மார்னிங் கூட சந்திரசேகர் மாஸ்டர் போட்டிருந்தாங்க. 3 மணி நேரம் தியானம் செய்யணும், 2 மணி நேரம் சஜன சங்கத்தையும் பண்ணணும், 1 மணி நேரம் ஆச்சும் புக் ரீடிங். அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம கோல் ஞானம் முக்தின்ற ஸ்டேஜுக்கு போக முடியும். இதை வந்து எல்லாரும் நாங்களும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. எல்லாருக்கும் டைம் கிடைக்கும். அதுக்கேற்ற அப்படி
மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரெகுலராகவே நான் அது மாதிரி மைக்லேயுமே எங்கள் பேஷண்ட்ஸ்க்குலாம் நான் டெய்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பத்ரிஜி மியூசிக் போட்டு மெடிடேஷன் பண்ணி மக்கள் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு கேதரிங் வந்ததுன்னா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு மெடிடேஷன் பற்றி சொல்லி தருவேன். அப்போ இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இது ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இப்போ ரீசெண்டாகவே வந்து மெடிடேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து யோகா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு அலோபதியிலுமே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம வந்து ஆன்மீக வளர்ச்சியுமே அந்த சயின்ஸோடு சேர்ந்து தான் வருது. சயின்ஸ் ஆன்மீகன்றது நத்திங் பட் அது சயின்ஸ் தான், சயின்ஸு தான். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எப்படி வந்து உயிர் வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஒரு டெய்லி லேபர் வார்டுக்கு வெளியில் நிற்கிறோம், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? குழந்தை அழுகுது. குழந்தை அழுகுதுன்னா என்ன அர்த்தம்? மூச்சு விடுது. அப்போ ஒரு உயிர் வருது அப்படின்னா மூச்சு விட்டாதான் ஒரு குழந்தை ஒரு உயிர் வருது, ஆன்மா வருதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? மூச்சு இல்லை. அப்போ எல்லாமே மூச்சில் தான் வருது. அப்போ தான் பத்ரிஜி சொன்னது, புத்தர் சொன்னது எல்லாமே இது தான். ஆனாபானா சதி இது மூச்சை கவனிங்க, மூச்சை கவனிங்க. மூச்சு தான் நம்மளோட பிராண சக்தி தான் நம்மளோட இது எல்லாமே. இது சயின்ஸும் இதை தான் ஒத்துக்குது. அதனால வந்து நம்ம எல்லாமே ஆனாபானா சதி செஞ்சு மெடிடேஷன் பண்ணி நல்லா இது பண்ணுவோம். அதை எல்லாருக்கும் நான் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு மேற்கொண்டு வந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக டைரக்டர் லெவலில் கொண்டு போய் இது எல்லா காலேஜ்லையும் சொல்லி கொடுக்கணுன்றதை நான் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி. வணக்கம் மாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எல்லோரும் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து இந்த மகா யக்னம் நடக்குதுன்னா அதுக்கு இந்த மண்டபத்தை கொடுத்த கண்ணையா, முத்தம்மாள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க வந்து வள்ளலாரோட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் இப்போ முதல்ல அவரோட மகா மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து சுப்ரீம் பவர் ஆர் கிரியேட்டர். அருட்பெருஞ்சோதியோட குணாதிசயம் வந்து தனிப்பெருங்கருணை. அது என்னென்னா அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் கம்பேஷன். இது ரெண்டு தான் இதை வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சாராம்சம் அப்படின்னு வள்ளலாரோட அவரோட கருத்து வந்து அதுதான். அந்த அருட்பெருஞ்சோதியை வந்து நம்ம அடையணும்னா நமக்கு வேணுங்கிறது தனிப்பெருங்கருணையும் கம்பேஷன். அந்த தனிப்பெருங்கருணைனா அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் கம்பேஷன். இப்போ நம்ம இந்த அதே மாதிரி மதுரை இந்த யக்னத்துக்கு தான் நாங்கள் முதல் முறையாக கலந்துக்கிறோம். இதுக்கு காரணமாக இருந்த சக்தி, ஒரு சின்ன பையன், அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ மோட்டிவேட்டடாக இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்திருக்கும், அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கும் மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து, ஹையர் மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே அதே மாதிரி மோட்டிவேட்டட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த நாள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து இப்போ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எப்படி வந்தேன், நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன், அடுத்து காஸ்மிக் எனர்ஜி, அடுத்து நோ மெடிசின் நோ டாக்டர், நோ டாக்டர் நோ மெடிசின் கான்செப்ட். இதை பற்றியும் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் மெடிடேஷனுக்குள்ளே வந்தது மெடிடேஷனுக்காகவே தான். இப்போ வழக்கமாக நம்ம மெடிடேஷனுக்குள்ளே வரணுன்னா ஒன்று ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸோ இல்லை வேறு ஏதாவது உடல் வியாதிகள், மன கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும். நான் மெடிடேஷன் கற்றுக்கிட்டது வந்து மெடிடேஷன்னா என்னடா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே தான் வந்தேன். ஏன்னா எங்களுடைய படிப்பில் வந்து மெடிடேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மற்ற விஷயங்கள் இருக்கும். முதல்ல உடல் மாற்றங்கள் அதெல்லாம் பண்ணி அதில் கேட்காதவங்களுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கரிக்குலம்லேயே இருக்கிறது, அலோபதி கரிக்குலம்லேயே இருக்கிறது. அப்போ நான் வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். டான்ஸ் கற்றுக்கிட்டேன், பாட்டு கற்றுக்கிட்டேன், யோகா கற்றுக்கிட்டேன், அண்டு வாக்கிங் போகிறேன். மற்ற எல்லாம் பண்ணாலும் கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கே, அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது மெடிடேஷன் ஒன்று இருக்கு. அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் வந்து
மெடிடேஷன்னு நம்ம புக்ஸ்லேயும் இருக்குது, நம்ம ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. சரி அது என்னன்னு கற்றுப்போம். அப்போ நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நான் நான் ஸ்மோக்கராக இருக்கணும். அதே மாதிரி மெடிடேஷனை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணுன்னா மெடிடேஷன் என்ன அப்படின்னு நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன். அப்போ மெடிடேஷனுங்கிறது உண்மையா அப்படின்றப்போ நான் ஃபஸ்ட்டு சும்மா கேஷுவலாக யோகா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கைடட் மெடிடேஷனில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க சொல்ல இப்போ நம்ம இயல்பு வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே பிறந்து இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னா பிறந்தப்பயே நான் ஒரு சில்வர் ஸ்பூனோட வந்தேன்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஆரம்பமே தேர்டையோடு தான் ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு நாள் அவங்க கைடட் மெடிடேஷன் சொன்னாங்க, கண்ணை மூடுங்க, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னப்பயே நான் கேலக்ஸிலாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் ஃபிசிக்கலாக மென்டலாக வெரி சவுண்ட் பர்சன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். எனக்கு இப்படி நான் முழிச்சிட்ருக்கேன்னு தெரியுது, ஆனால் ஒரு ட்ரீம் வருது, ஒரு விஷன் வருது. அதுக்கடுத்த லெவல் அந்த கேலக்ஸிக்குள்ளே அவங்க ஒவ்வொரு இடமா கூட்டு போகிறாங்க. என் பாடியில் வைப்ரேஷன் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் என்னால் ஃபஸ்ட்டு நம்பவே முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்டே சொல்லும்போது, அதெல்லாம் உன்னோட மனப்பிரமை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தான் உனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் திங்க் பண்ணேன். அதை பற்றின யோசனைகள்லே இருந்தப்போ தான் அதுக்கடுத்து பிரதீப் விஜய் மாஸ்டர் இந்த வைப்ரேஷன் பற்றி நான் சர்ச் பண்ணப்போ அவருடைய ஒரு வீடியோ பிஎம்சி எனக்கு அறிமுகமானது. அப்போ மெடிடேஷன் இதெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மெடிடேஷன்னா இருக்குது, மெடிடேஷன் பண்ணால் விஷன் வரும், தேர்ட் ஐ இருக்குது, பாடியில் சேஞ்சஸ் வருது, வைப்ரேஷன் வருது, இதெல்லாம் ஓகே. இதை நான் ஒரு டாக்டராக எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? நான் போய் இதை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? பாடியில் வைப்ரேஷன் வருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் அதுக்கான அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாருமே கூட நான் சொல்கிற கருத்துக்களை கூட சர்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் கூகுளில் இருக்குது, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது. நம்ம எப்போ ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும், நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும். நமக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். அப்போ தான் அது நிரந்தரமான அறிவாகவும் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பழக்கமாகவும் மாறும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு செஞ்சோம், இல்லை ஒரு விஷயத்துக்காக ஒரு பெனிஃபிட்டுக்காக செஞ்சோம் அப்படின்னா அது நிலைக்காது. ஒன்ஸ் அந்த பெனிஃபிட்டை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் விட்டுருவோம். அப்போ அதனால் நீங்கள் இந்த சயின்டிஃபிக் டெம்பரோட நானும் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது மெடிடேஷன் அப்படின்னா என்னென்னா, மெடிடேஷன் பண்ணுறப்போ நம்மளுடைய மனம் அமைதியாகுது, நம்ம எண்ணமற்ற நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய எல்லா மெடிடேஷன் கான்செப்டோட பேசிக். அதே இது மெடிடேஷனை இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன டெஸ்ட் எடுப்போம்? இசிஜி எடுப்போம். இசிஜினா என்ன? ஒரு பேப்பரில் ஹார்ட்டோடைய வேவ்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் 4 வேவ்ஸ் இருக்குது, PQRS அப்படின்ட்டு. அந்த வேவ்ஸில் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி ஆர் வேரியேஷன் ஆம்ப்ளிடியூடில், வேவ் லென்த்தில், ரேட்டில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் EEGங்கிறது பிரெயினை நம்ம பார்க்குறது. ஹார்ட்டை பார்க்குறதுக்கு எப்படி ECG எலக்ட்ரோ கார்டியோகிராம் இருக்கோ, அதே மாதிரி பிரெயினை பார்க்குறதுக்கு எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம், அதுதான் EEGன்னு சொல்லுவோம். அப்போ இந்த EEGயில் ஒரு மெடிடேட்டருக்கு EEG அந்த எலக்ட்ரோட்ஸ் போட்டு விடுவாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை ECG எடுத்திருப்பீங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அங்கங்கே ஒரு நாப் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி தலையை சுற்றி நாப்ஸ் வைப்பாங்க. அதை கம்ப்யூட்டரில் அனலைஸ் பண்ணி வேவ்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் நார்மல் EEG. அந்த நார்மல் EEG எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேட்ஸில் பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இதில் எப்படி PQRS சொன்னேன்னா அதில் அதே மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமான்னு ஆல்வேஸ் இருக்குது. இப்போ மெடிடேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் சாதாரண மெடிடேஷன் நம்ம கண்ணை மூடி உக்காந்தாலே ஆல்ஃபா ஸ்டேட் போயிடுவோம். அதை விட டீப் மெடிடேஷன் விபாசனா ஆர் நம்மளுக்கு இந்த
விஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த லெவல் போகும்போது காமா ஸ்டேட் அண்ட் தீட்டா ஸ்டேட் போவோம். அதுதான் வந்து அது எங்கள் புக்ஸ்லேயுமே இருக்குது. அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸ் பற்றி படிக்கிறப்ப அந்த காமா வேவ்ஸுக்கு பக்கத்தில் எப்போ வரும் அப்படின்னு போட்டிருக்க இடத்துலையே டீப் மெடிடேட்டர்ஸு, மான்ஸ்க்கு, செயின்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ அதெல்லாம் வந்து நான் கோரிலேட் பண்ணி பார்த்தப்போ அப்போ இஜியோட மெடிடேட்டர்ஸ்க்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ஃபா வேவ்ஸ் வருது. அப்போ ஆல்ஃபா வேவ்ஸ் நார்மலாக மனுஷனுக்கு வருமா? வரும். அவங்களுக்கு எப்போ வரும்னா அவங்க டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது வரும். அப்போ டீப் ஸ்லீப்பில் வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்லீப்பில் தான் நம்ம ஒரு நாளைக்கு முறைய அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டு தான் எண்ணமற்ற நிலை. அதை வந்து நம்ம அவேக்கன் ஸ்டேட்லேயே நம்ம விழிச்சிட்டு இருக்கும்போதே அதை பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு அந்த கொஞ்சமாக ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸ் அந்த டீப் ஸ்லீப்பில் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம்னா, இந்த இப்போ மெடிடேஷன் நம்ம 1 hour இருக்கோம்னா அந்த 1 ஹவரும் நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகும், நம்மளுடைய ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறப்போ அதுதான் நம்மளுடைய உடலுக்கு வந்து எல்லா விதமான புத்துணர்ச்சி கொடுக்கறது. அதெல்லாம் செக்ரேட் ஆகும்போது தான் காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட ஒரு காலையில் எழுந்தோன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதே இஃபெக்ட் தான் மெடிடேஷன்லேயும் நடக்குது. ஆனால் இது வந்து நம்மளே அதை உருவாக்கிக்கிறோம். நம்ம அறியாமல் தெரியாமல் பண்ணுறத மெடிடேஷனாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது நிறைய லெவல்ஸ்லேயும் கிடைக்குது, தேவையான அளவுக்கும் கிடைக்குது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் இருக்கும்போது நம்ம அதை கம்மியாக தான் ரிசீவ் பண்ணுறோம். இந்த 4 to 6 மெடிடேஷன் வந்து ரெகுலராக பண்ணும்போது நம்ம ரெகுலராகவே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும், ரெகுலராகவே ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு எல்லா வித மனமாற்றங்களும் வருது. அப்போ இதுதான் கோர் ஆஃப் மெடிடேஷன். எப்படி வந்து சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம். இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுனால எப்படி ஒருத்தவங்களுக்கு மனசு அமைதியாகுது, எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து உடல் நோய்கள் குணமாகுதுன்னா இந்த இது இஜியில் வரக்கூடிய இந்த சேஞ்சஸ்னால தான். இதனால் வரக்கூடிய ஹார்மோன்ஸ், பாடி சேஞ்சஸ், இது எல்லாமே. இதை பற்றி பேசணுன்னா ரொம்ப டீப்பாக பேசிகிட்டே இருக்கலாம். நான் சூப்பர்ஃபிஷியலாக இன்றைக்கி இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து காஸ்மிக் எனர்ஜி. இப்போ மெடிடேஷன் அது உண்மை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மெடிடேஷன் ஓகே பண்ணுறோம்ப்பா, அது வந்து ரியலாகவே சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்களே உட்காந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறோம், காஸ்மிக் எனர்ஜி வருது, இதை எப்படி நம்புறது? மெடிடேஷன்னா பிரெயினில் இருக்குது, எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, நம்பிட்டோம். காஸ்மிக் எனர்ஜி எப்படி நம்புறது? எங்கே இருக்குது காஸ்மிக் எனர்ஜி? அப்போ ஏன் அது என் கண்ணுக்கு தெரியல? அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ சன் இருக்குது, சன்னுடைய சூரிய சக்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சூரியனோட ஆற்றல் தான் சூரிய சக்தி. அது வந்து சோலார் எனர்ஜி. அப்போ சோலார் எனர்ஜி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் நம்புறீங்களா இல்லையா? சோலார் எனர்ஜி இருக்குது. அப்போ சன்னுன்னா அது ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாருக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த சன் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே இல்லை. சன் வரலைன்னா அந்த நாளே வந்து உலகமே அழிஞ்ச நிலைக்கு ஈக்குவல். அப்போ ஒரு சாதாரண ஒரு சூரியன்லேருந்து வரக்கூடிய சக்தி நம்ம இவ்வளோ பேருக்கு, இவ்வளோ பிளான்ஸுக்கு, இவ்வளோ அனிமல்ஸ்க்கு, இவ்வளோ மனிதர்களுக்கு வந்து அதனுடைய சக்தி வந்து இவ்வளோ பலன் கொடுக்குது. அதை நம்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ இந்த ராகு, கேது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கவுங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த எனர்ஜியெல்லாம் தாண்டி மேலே போய்ட்றோம். நம்ம காஸ்மிக் எனர்ஜி ஃபுல் இந்த யூனிவர்ஸ், ஒரே ஒரு ஸ்டார், ஒரே ஒரு ராகு, ஒரே ஒரு கேதுவோட எனர்ஜியை நம்மளை பாதிக்கும்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ், இந்த ஹோல் பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் சக்தி, அதை தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். அது எப்படி ரிசீவ் பண்ணுறோன்னா அப்படி தான் டிசைன். நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து எண்ணமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். அதுதான் காஸ்மிக் எனர்ஜியோட கான்செப்ட். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ நம்ம இதை வந்து எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டொலரஸ் கேனனோட பிட்வீன் டெத் அண்ட் லைஃப்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஸ்லீப் அப்படிங்கிற ஒன்றே இந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு டிசைனே பண்ணப்பட்டிருக்கு. அதையே நம்ம மெடிடேஷனில் இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷன் பண்ணியாச்சு, காஸ்மிக் எனர்ஜி வந்தாச்சு. இப்போ நோ டாக்டர் நோ மெடிசின்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது?
ஓகே, நான் அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நோ டாக்டர் நோ மெடிசின் எப்போ வரும்னா நோ இல்னஸ். எப்போ நோயே இல்லையோ அப்போ டாக்டருக்கான வேலையே கிடையாது. நீங்கள் எல்லாரும் நோயற்றவர்களாக ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. அப்போ எப்படி நோயற்றவர்களாக ஆகிறது? அப்போது பத்ரிஜி வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவாக தான் அதை வச்சுருக்காரு. நோ டாக்டர் நோ மெடிசின்னா டாக்டர்லாம் உள்ளே விடாதீங்கன்றது இல்லை, நீங்கள் டாக்டர் தேவையில்லாத நிலைமைக்கு நீங்கள் வரணும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதுவுமே நோயே இல்லாத நிலைமைக்கு நீங்கள் வரணும். அப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி எல்லா மாத்திரையும் விட்டுடலாமா? விட முடியாது. விட்டால் நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்திட்டு நம்ம விடலாம். நான் விடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் எப்போ அந்த நோயற்ற நிலைக்கு வரீங்களோ அப்போ உங்கள் உடம்புக்கே அது தேவையாக இருக்காது. அந்த மாத்திரையோ டாக்டரோ நீங்கள் தேடி வரலன்னா டாக்டருங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். நான் அதை ஓப்பனாகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? உங்கள் உடலில் நோய் இல்லையா? அப்போ எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு தேவை இல்லை. ஏன்னா நாங்களும் அதை தான். இப்போ டாக்டர்ஸ் எதுக்காக இருக்கோம்னா நோயை குணமடைக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து இதையே ஒரு பிஸ்னஸாவோ வேறு விதமாகவோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளே திருத்திக்கலாமே. நம்மளை சரி பண்ணிக்கிட்டால் அடுத்தவங்களோட தேவையே நமக்கு இல்லையே. இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை இருந்தால் தானே இன்னொருத்தவங்க உள்ளே வருவாங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஆற்றல்களை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இப்போ பேசிக்கான டிப்ஸ் என்னென்னா, நோ டாக்டர் நோ மெடிசின் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த டொலரஸ் குவனன் புக்லேயும் அப்படி சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம எல்லாருமே பாடி மைண்ட் சோல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாடி மைண்ட் சோல் காம்ப்ளெக்ஸ் தான் ஒரு ஹியூமன். அப்படின்னா பாடிக்கு வந்து நம்ம ஒன்று பண்ணணும், மைண்டுக்கு ஒன்று பண்ணணும், சோலுக்கு ஒன்று பண்ணணும். அப்போ பேசிக்காக நம்மளுக்கு பாடியோட தான் இருக்கும், ஃபிசிக்கல் பாடியோட உடலோட தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து உடலுக்கு தேவையான சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு முறை, சரியான தூக்கம், இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து மைண்டுக்கு வந்து சாங்ஸு, மியூசிக்கு, டான்ஸு, மற்ற புக்ஸ் ரீடிங் இதெல்லாம் வேணும். அடுத்து சோலுக்கு வந்து மெடிடேஷன். அப்போ இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியே. சஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம், மெடிடேஷன். இதே தான் நான் வித்தியாசமாக சொல்கிறேன். இப்போ ஒரு நோய் வருது, இப்போ ஒரு டயபெட்டிஸ் வருது அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு ஹை சுகர் இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்தாருன்னா நான் என்ன பண்ணணும்? நியாயமாக இதுதான் டிசைன். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹை சுகர் இருக்குங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டயட்டு பாடி லெவலில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டயட்டில் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எடுத்துக்காதீங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்து வாக்கிங் போங்க, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நடக்கணுங்க. அப்புறம் இப்போ நான் வந்து என்ன சேர்த்து சொல்கிறேன்னா, மெடிடேஷன் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் 1 ஹவராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது 3ஐயும் பண்ண தயாராக இல்லை மக்கள். நான் எடுத்தோடனே மாத்திரை கொடுக்கறது இல்லை. இது 3ஐயும் பண்ணிட்டு 1 மாதம் கழிச்சு வாங்க, கண்டிப்பாக குறைஞ்சிரும் வியாதி அப்படின்னா எனக்கு தயார் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு நீங்கள் மாத்திரையை கொடுங்க, ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் பயமாக இருக்குது, எனக்கு அந்த டெஸ்ட் எடுங்க, இக்கோ எடுங்க அப்படின்ட்டு மக்களுடைய மனப்பான்மையும் மாறிடுச்சு. அப்போ நம்மளோட மைண்ட் லெவலில் மாறுதல் வரணும். இதை வந்து நாங்கள் மெடிசினில் எப்படி சொல்லுவோம்னா, டாக்டர்ஸு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ப்ரிவென்ஷனுக்கான அட்வைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த ப்ரிவென்ஷனில் முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கானது வந்து மெடிடேஷன் மட்டும்தான். அப்போ மெடிடேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லக்கூடிய டயட் அண்ட் எக்ஸசைஸ் மாடிஃபிகேஷன், அடுத்து உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்கிறது, புக் ரீடிங், இதெல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு முழுமையான வாழ்வுக்கு நம்ம தயாராகணும்னா நம்மளுக்கு எந்த நோய்களுமே இருக்காது. அப்போ நம்ம டாக்டரை தேட வேண்டியதே இருக்காது, மாத்திரையை தேட வேண்டியதே இருக்காது. இதுதான் நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படிங்கிறதோட பத்ரிஜி எனக்கு புரிய வச்ச ஒரு விஷயமா நான் நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொன்று பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் சொன்னோம்னா காமெடியாக பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னப்பா பூர்வ ஜென்மம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி புரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஹிப்னாசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து டாக்டர்ஸ் வந்து டாக்டர் பிரையன் விஎஸ் அப்படிங்கிறவர் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ்னு ஒரு 5 புக்கு சீரீஸ் இருக்குது. அந்த புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு
இதை பத்தின அறிவு எப்படி வந்து, அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும்போது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் வரும். அப்ப அதே மாதிரிதான் என்னுடைய பாஸ்ட் லைஃபையும் நான் கத்துக்கிட்டேன். நான் மெடிடேஷனுக்கு வந்தது மெடிடேஷன் பத்தி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 மந்த்லயே என்னுடைய பாஸ்ட் லைஃப், எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்கன்னு சார் சொன்னாங்க. அதற்கான காரணம் அவன் எப்படி எனக்கு வந்தான், போன ஜென்மத்தில் அவனுக்கு என்னவா இருந்தான், அதெல்லாமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது சொல்றதுல எனக்கு வெக்கமே இல்லை, ஏன்னா இது வந்து ரியாலிட்டி, இதுதான் உண்மை, சத்தியம். அதே மாதிரிதான் அவங்கவுங்களுக்கான தேவை இருந்தா பாஸ்ட் லைஃப் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சோல் பர்பஸ், நம்ம எல்லாருமே வள்ளலார் வந்து வருவிக்க உற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வருவிக்க விட்டுருப்போம். அதுதான் சோல் பர்பஸ்ன்னு சொல்லலாம். அந்த சோல் பர்பஸ் எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையிலயும் நீங்க உங்களுடைய பேரின்ப பெருவாழ்வடையணும்ன்றத வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைத்து வரைக்கும் நன்றி சொல்லி விடை